கடலூர் மாவட்டம் பன்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் கட்சியின் வேட்பாளர் அப்துல் ரஹ்மான் பன்ருட்டி நகர பகுதியான காந்தி ரோடு வரதராஜ பெருமாள் 4 முனை சந்திப்பு கும்பகோணம் சாலை இந்திரா காந்தி சாலை பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பானை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் பன்ருட்டி நகரமன்ற தலைவர் ராஜேந்திரன் மற்றும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பானை சின்னத்தில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வாக்களித்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பானை சின்னம். வாக்கு இயந்திரத்தில் முதல் பொத்தானை அழுத்தி நீங்கள் பானை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய திட்டங்கள் தொடர்ந்திட மகளிருக்கு கிடைத்திருக்கக்கூடிய உரிமை தொகை 1000-ஐ 2000-ஆக உயர்த்தி பெற்றிட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 8000 ரூபாய் பரிசு பொருட்கள் வாங்குவதற்காக பரிசு கூப்பன் பெற்றிட முதியோர்கள் உரிமை தொகை 1200-இலிருந்து 2000-ஆக உயர்த்தி பெற்றிட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் பானை சின்னம். 2026 நடப்பது ஒரு தேர்தல் அல்ல, ஜனநாயக போர். தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் நடக்க இருக்கின்ற போர். இது சனாதன சக்திகளை தமிழ் மண்ணை விட்டு விரட்டி அடிக்க வேண்டிய போர். தமிழ் மண்ணை காப்பதற்காகவும் தமிழ் மக்களை காப்பதற்காகவும் தமிழ் கலாச்சாரத்தை காப்பதற்காகவும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஸ்டாலின் ஆதரவு பெற்ற சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் பானை சின்னம். சனாதன சக்திகள் இந்த நம் மண்ணில் கால் ஊட விடாமல் கடந்த 5 ஆண்டு காலமாக வெற்றிகரமாக டெல்லி டபுள் இன்ஜின் சர்க்காரை எதிர்த்து இங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கும் திராவிட மாடல் 2.0 ஆட்சி மீண்டும் மலர்ந்திட நேற்று பாராளுமன்றத்தில் நடைபெற்ற டீலிமிட்டேஷன் மறுவரையறை நாடாளுமன்ற தொகுதிகளில் அவர்கள் தோல்வி அடைந்திருக்கின்றார்கள். அதற்கு முதல் காரணம் தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான். அவர்களுடைய வேஷம் கலைந்துவிட்டது. தமிழ் மக்களுக்காகவும் தேசத்தின் மக்களுக்காகவும் எந்த நலத்திட்டங்களையும் அவர்கள் இங்கே செயல்படுத்த துணியவில்லை. நாட்டை நாசமாக்குவதற்கான அனைத்து திட்டங்களையும் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த நாசமாக்கக்கூடிய கூட்டணியில் தான் அதிமுக என்கின்ற எடப்பாடி அரசாங்கம் இணைந்து கொண்டிருக்கின்றது. எடப்பாடி அவர்களுக்கு தமிழக மக்களை பற்றி கவலை இல்லை, தமிழ் மண்ணை பற்றி கவலை இல்லை. அவருடைய சொத்தை காப்பாற்றப்பட வேண்டும், அவர் காப்பாற்றப்பட வேண்டும் என்கின்ற ஒரே ஒற்றை கொள்கையில் அவர் கூட்டணி வைத்திருக்கின்றார். அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்தால் தமிழ் மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய துரோகமாகும். ஆகையால் இந்த தமிழ்நாட்டில் விடியல் பயணம், விடியல் உரிமை தொகை, இந்த விடியல் ஆட்சியை நீங்கள் மீண்டும் மலர்ந்திட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் பானை சின்னம். இந்த பானை சின்னத்திற்கு பெருவாரியான வாக்குகள் அளித்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்களை அன்போடும் பண்போடும் கேட்டுக்கொள்கின்றேன்.